வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கொங்கன் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். டொமேட்டோ பஞ்சாமிர்த். இது சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். பிரெட்ல அப்ளை பண்ணி சாப்பிடறதுக்கும், நம்ம ஜாம்ல அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும். அடையோட தொட்டு சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இது எல்லா டேஸ்டும் கலந்துருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, இந்த 4 சுவையும் கலந்துருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நமக்கும் பண்றது ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் சப்பாத்தியோடயோ இல்ல பூரியோடயோ பிரெட்டோடயோ அழகா குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில வச்சாலுமே 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா 1 வாரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் பூரி சப்பாத்திக்கு நம்ம ஏதாவது ஒரு கிரேவி, ஒரு மசாலா எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அது மசாலா இல்லாம ரொம்ப சிம்பிளா லைட்டா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கொங்கன் ஸ்பெஷல் டொமேட்டோ பஞ்சாமிர்த் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். 5-6 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இது மீடியம் சைஸ் பீசஸா ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பாருங்க நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்தாச்சு. நல்ல வாசனையும் வருது. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாயை இதை போல கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது கூட காரமா இருந்தா எடுத்து வச்சிடும். மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா காரமும் குறைஞ்சிரும், நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். பச்சை மிளகாய் பாருங்க நல்லா வதங்கியாச்சு. 1/2 கிலோ தக்காளி நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதையும் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடும். மூடியை திறந்து பார்க்கலாம். நடுவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈவனா வெந்து நல்லா சாஃப்டா வந்துடும். திரும்பவும் மூடியை போட்டு மூடிடுவோம். தக்காளி பாருங்க நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி நல்லா வெந்தாச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போயாச்சு. அதை நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். பொடிச்சு வச்ச வெல்லம் வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 75 கிராம் இருக்கு. இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இந்த தக்காளியும் இந்த வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை தோல் எல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு 1-2 நம்ம உடைச்சி எடுத்துக்கணும். இப்ப தக்காளி பாருங்க நல்லா அப்படி முத்து முத்தா கொதிக்குது இல்லையா? இந்த அளவுக்கு கொதிக்கணும். நம்ம 1-2 உடைச்சு வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலையை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போடுறேன். இது ஆப்ஷனல் தான். நல்ல நிறம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம சேர்த்திருக்கிற பச்சை மிளகாயோட காரம் கரெக்டா இருந்தா ஓகே. கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம நார்மல் மிளகாய் பொடி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, சட்னி மாதிரியும் இந்த ஜாம் மாதிரியும் இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டொமேட்டோ பஞ்சாமிர்த் இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். கொங்கனி ஸ்டைல்ல டொமேட்டோ பஞ்சாமிர்த் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி இது பூரி, சப்பாத்தி, பிரெட் எல்லாத்தோடயும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டொமேட்டோ பஞ்சாமிர்த்தை நம்ம இன்னைக்கு பூரியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுல எல்லா சுவையும் கலந்துருக்கு. இனிப்பு, புளிப்பு, காரம், கரெக்டான உப்பு, ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயும் நம்ம பூரி அப்படின்னாலே உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம். ஒரு முறை ஒரு சேஞ்சா இந்த தக்காளி பஞ்சாமிர்த் நீங்க பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஒரு டிராவல் போறோம் அப்படின்னா கூட சப்பாத்தி எடுத்துட்டு இந்த டொமேட்டோ பஞ்சாமிரத்தை எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தொட்டு சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும். பிரெட்ல அப்ளை பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுத்து 1-2 உடைச்சு சேர்த்திருக்கோம். அது சாப்பிடும்போது நல்லா அப்படி கடிப்படுது. அது ரொம்பவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. பிளஸ் அது ஹெல்த்தியாவும் இருக்கும், நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாவும் இருக்கும். கொங்கனிஸ் இது தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிடலாம். ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஒரு கார சட்னி, கொஞ்சம் இந்த தக்காளி பஞ்சாமிரத்தை வச்சு இது கொஞ்சம் காரம், அது கொஞ்சம் ஸ்வீட், அப்படி கூட நம்ம மாத்தி சாப்பிடலாம். தக்காளியை நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வெல்லம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த முத்து முத்தா கொதிச்சது இல்லையா, அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா 2-3 நாள் வெளியில வச்சிருந்தாலுமே நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணணும், 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த டொமேட்டோ பஞ்சாமிர்த் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வந்து அடிக்கடி பண்ண சொல்லிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.